பொதுவாக கிளப்புகள் என்றாலே பொழுதுபோக்கின் இடம் என்பதுதான் பலரின் எண்ணம். ஆனால் இதற்கு விதிவிலக்காக அமைந்துள்ளது சென்னை எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி கிளப். 2400 பேர் உறுப்பினர்களாக இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட இந்த கிளப்பில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது டென்னிஸிற்கு தான். டென்னிஸ் விளையாட்டை பொழுதுபோக்காக மட்டும் நடத்தி வராமல் சர்வதேச தரத்திலான டென்னிஸ் வீரர்களை உருவாக்கி வருகிறது இந்த கிளப். வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக கடந்த 20 ஆண்டுகளாக PC ஓபன் என்ற பெயரில் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆரம்ப காலத்தில் களிமண் தரையில் மட்டுமே பயிற்சி மற்றும் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தன. தற்போது சர்வதேச தரத்திலான ஆடுகளம் அமைத்து டென்னிஸ் ஆர்வம் கொண்டவர்களை தன்வசம் ஈர்த்து கொண்டிருக்கிறது பிரசிடென்சி கிளப். இந்த கிளப்பில் விளையாடிய வீரர்கள் ITF எனப்படும் சர்வதேச டென்னிஸ் சம்மேளனத்தில் முன்னணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ITFன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன். அதாவது இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு டோர்னமெண்ட். அந்த மாதிரி டோர்னமெண்ட் நாங்கள் வருஷம் இங்கே நடத்தின்னு இருக்கோம் ஃபார் சீனியர்ஸ் இல்லையா, வெட்ரன்ஸுக்கு. ஸோ இங்கே அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா, இல்லை 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் செமிஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா அதுக்குன்னு தனி பாயிண்ட்ஸ், இந்த வேர்ல்டு ரேங்கிங்கில் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. அது போக நம்ம நிறைய இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் கூட இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. திரை நட்சத்திரங்கள், வணிகர்கள் என்று பல தரப்பினர்கள் உறுப்பினர்களாக இந்த கிளப்பில் டென்னிஸ் விளையாடி வருகின்றனர். ஆர்வத்தால் பயிற்சி பெற்ற வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் விளையாடி வெற்றி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு 5 பிரிவுகளில் நடத்தப்பட்ட PC ஓபன் டென்னிஸ் போட்டியில் 75 பேர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி, எனிபடி கேன், யார் வேணால் ஆடலாம், என்ன ஏஜ் கேட்டகரியில் ஆடலாம். ரெண்டாவது கேட்டகரி 35 to 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே அவங்க ஆடலாம். மூணாவது கேட்டகரி 55 ப்ளஸ் 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆடலாம். அதுக்கப்புறம் 2 டபுள்ஸ் கேட்டகரி இருக்குது. ஓப்பன் கேட்டகரி டபுள்ஸும் வெட்ரன்ஸ் கேட்டகரி டபுள்ஸும் இருக்குது. ஸோ இந்த 5 கேட்டகரி டோர்னமெண்ட்ஸில் கிளப்பில் இருக்கிற அத்தனை டென்னிஸ் பிளேயிங் மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் மாத்திரம் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஈவன் மீடியாக்கர், ஈவன் லெசர் டேலண்டட் பிளேயர்ஸ் கூட எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இரட்டையர், ஒற்றையர், மூத்த வீரர்கள், சீனியர்ஸ் என்ற பிரிவுகளின் கீழ் PC ஓபன் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் வழங்கப்பட்டன. பொழுதுபோக்கு என்ற அம்சத்தை தாண்டி சாதிக்கும் வீரர்களை இது போன்ற கிளப்புகள் உருவாக்கி வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது. காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்ராஜுடன் ராம்குமார்.